மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 வருஷத்தினுடைய மிகப்பெரிய மன போராட்டத்துக்கு ஒரு பெரிய தெளிவை கடவுள் கொடுப்பாருங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த 8 வருஷத்துல அதிகப்படியான வலி, போராட்டம், கஷ்டத்தை மனசுக்குள்ளே அனுபவிச்சிருப்பாங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் மகர ராசிக்கு என்னையா குறவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பட் உதட்டளவுல வெளியில சிரிச்சுக்கிட்டு படுத்து அழுத நாட்கள் அதிகம். எல்லாம் இருந்தும் நம்ம ஒரு தனிமையிலே வாழ்ந்துட்டோமே, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடாதா, நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சோம், கடவுள் நமக்கு ஏன் பெரிய வழிகள் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு புண்ணியத்தையே செஞ்சிருந்தாலும் இந்த 7.5 வருஷ சனி என்பது அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கத்து கொடுத்தார். சனியால பெருசா கெட்டுட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். சரி எது, தப்பு எது, எது நல்லது, எது கெட்டது, எப்படி வாழ்ந்தா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியுன்ற பாடத்தை கத்து கொடுத்தது சனி. கடந்த ஒரு வருஷம் 6ல் இருந்த குரு இப்ப 7வது இடத்துக்கு வரார். 6ஆம் இடம், நான் எதை பேசினாலும் குற்றவாளி ஆயிடுறேன், எந்த வார்த்தையை சொன்னாலும் கெட்ட பேர் வந்துருது, நான் நேசிக்கிறவங்க என்ன ஏமாத்துறாங்க, என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்படுறாரு, என் மனைவி என்ன சந்தேகப்படுறா, இப்படிப்பட்ட பல நெருக்கடிகளை அனுபவிச்சவங்களுக்கு உச்சத்துல வரக்கூடிய குரு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் முதல்ல. அப்ப குரு சந்திர யோகத்தினுடைய அடிப்படையில் அந்த சந்திரன் மீது பதியக்கூடிய குரு பார்வை உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துது. எனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான்லாம் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு எந்த மகர ராசிக்காரர்கள் நினைத்தீர்களோ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி, மறுமாற்றம், மறுதிருப்பம் வந்தே தீரும். அதுலயும் குறிப்பா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நேற்று தயங்கிய எல்லா விஷயத்தையும் துணிச்சலோடு செயல்படுத்துவீங்க. கிட்ட வந்ததெல்லாம் தள்ளி போச்சு, எதுக்கு மேலேயும் பற்று இல்லை, எனக்கு பாசம் கிடையாது, வீட்டுல ஒரு அப்பா அம்மா சொன்னா கூட சண்டை தான் போடும் மகராசி, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றதை புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் வருத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் கவலை கொள்ள வேண்டாம், உங்களுடைய வழிகளுக்கு எல்லாத்துக்கும் பெரிய மருந்து கிடைக்கும். குறிப்பா திருமண வயசுல இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரும். மறுமணத்தை எதிர்பார்த்த மகராசிக்கு மறுமணம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தும்.